ஒரு ஊர்ல செந்திலன்னு ஒரு உழைப்பாளி இருந்தாரு. தினமும் குளத்தில இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து முதலாளி வீட்டில ஊத்துறதுதான் அவரோட வேலை. அவரு 2 பெரிய மண்பானைகளை வச்சிருந்தாரு. அதுல ஒரு பானை பாக்கறதுக்கு நல்லா பளபளன்னு உறுதியா இருக்கும். ஆனா இன்னொரு பானையில ஒரு சின்ன விரிசலோட ஓட்டை இருந்தது. அந்த நல்லா இருக்கிற பானைக்கு கொஞ்சம் தலைக்கணம் அதிகம். அதனால அது அடிக்கடி விரிசல் விழுந்த பானையை பார்த்து கிண்டல் பண்ணும். பாத்தியா, நான் ஒரு சொட்டு தண்ணிய கூட சிந்தாம கொண்டு வரேன். என்னாலதான் முதலாளிக்கு லாபம். ஆனா நீ பாதி வழியிலேயே தண்ணிய கொட்டிட்டு வர, நீ எல்லாம் ஒரு பானையா அப்படின்னு ஏளனமா பேசும். இதை கேட்டு அந்த விரிசல் விழுந்த பானை ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. ஒரு நாள் தாங்க முடியாம செந்திலன் கிட்டையே போய் அழுதிடுச்சு. ஐயா, என்னால உங்களுக்கு வேலையும் நேரமும் தான் வீணாகிது. என்னைய உடைச்சிட்டு புதுசா ஒரு நல்ல பானை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு. செந்திலன் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே, சரி, நாளைக்கு வரும்போது அந்த பாதையில இடது பக்கத்தை மட்டும் கவனிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. மறுநாள் அந்த பானை கவனிச்சு பார்த்தா. அந்த பாதையில ஒரு பக்கம் மட்டும் கலர் கலரா பூக்களும் பச்சை பசேல்னு புல்லும் முளைச்சி அழகா இருந்துச்சு. செந்திலன் சொன்னாரு, பார்த்தியா, இந்த பூக்கள் எல்லாம் உன் பக்கத்துல தான் பூத்திருக்கு. நீ சிந்துற தண்ணிய வச்சு தான் நான் இந்த பூச்செடிகளை வளர்த்தேன். ஆனா அந்த சரியான பானை வந்த பக்கத்தை பாரு. அங்க வெறும் காஞ்சு போன மண் தான் இருக்கு. நீ சிந்திய தண்ணி வீணாகல, ஒரு நந்தவனத்தையே உருவாக்கியிருக்கு. இதை கேட்டதும் அந்த பளபளப்பான பானை அப்படியே ஆடிப்போயிடுச்சு. உடனே, மன்னிச்சிடு நண்பா, நான் தண்ணிய மட்டும் தான் சுமந்தேன். ஆனா நீ செடிகளுக்கு உயிர் கொடுத்திருக்க. உன்னை விட நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்ல அப்படின்னு தன் தப்பை ஒத்துக்கிடுச்சு. அன்னையில இருந்து 2 பானைகளும் நண்பர்களா சந்தோஷமா வேலை செஞ்சாங்க. கதை நீதி: நாம ஒருவர் மேல குறை சொல்லும் போது உண்மையா அவங்க குறை இருக்கிறவங்கன்னு அர்த்தம் இல்ல. தப்பு எது, சரி எது என்பது பார்க்கிற பார்வையில்தான் இருக்கு.